பைப்லைன்னா என்னது? ஸோ நம்ம ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக நம்ம இந்த சிஐசிடி பைப்லைன் ஃப்ரம் த ஸ்கிராச் பில்ட் பண்றது தான் நம்மளோட பிரைமரி ரோலாக இருக்க போகுது. அப்ப இந்த சிஐசிடி பைப்லைன்னா அப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா என்ன? ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்க போற கோட நம்ம ஒரு கிட் டூலை யூஸ் பண்ணி அண்ட் கிட்ஹப்ன்ற ஒரு ஆன்லைன்ல இருக்கிற ஒரு ரெபாசிட்டரியில நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப் என்னன்னா, நம்ம கொடுக்க போற டெவலப்பர் நம்மளுக்கு ஒரு கோடு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ண போற கோடுன்றது பைத்தான் பேஸ்ட் லாங்குவேஜ். உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ நீங்க செகண்ட் ஓகே. ஸோ உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அது ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஒரு கோடு கொடுக்க போறாங்க அண்ட் அந்த கோடை ரன் பண்றதுக்கான பில்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும். இப்போ ஸோ டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு பைத்தான் கூட கிட்ஹப்ல புஷ் பண்ண போறாங்க. இது முழுக்க முழுக்க டெவலப்மெண்டோட ரோல். இதுல நம்ம எந்த விதமான பங்கும் நம்மளுக்கு கிடையாது கிடையாது. ஸோ அப்போ இது நம்ம என்ன சொல்லலாம்னா, இது டெவலப்பர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ டெவலப்பர்ஸ் டிஇஆர்எஸ் டெவலப்பர்ஸ் ரோல். ஓகே. ஸோ இங்க இருந்து நம்மளோட ரோல் எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜென்கின்ஸ்ன்ற ஒரு டூல் இல்ல ஜென்கின்ஸுக்கு பதிலாக நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ இப்போ ஜென்கின்ஸ் இல்ல கிட்டப் ஆக்ஷன்ஸ் இல்ல கிட்லாப் சிஐஇ டிராவிஸ் சிஐஇ நம்மளுக்கு அஸ்யூர் டெவாப்ஸ் நம்மளுக்கு ஏடபிள்யூஎஸ் கோட் டிப்ளாய் கோட் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சர்வீசஸ் டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுல நம்ம ஜென்கின்ஸ் அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இன்னைக்கு ஒரு இன்டகிரேஷன் டூலாக நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னோட டெவலப்மெண்ட் டீம் புதுசா ஏதாவது ஒரு கோடை கிட்ஹப்ல புஷ் பண்றாங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகணும்னா, ஒரு ஸ்டேஜஸ் ரன் ஆகி அந்த கோடு டிப்ளாயும் ஆகணும். அப்ப அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம சில ஸ்டேஜஸ் செட் பண்ண போறோம் பாத்தீங்களா, அதுதான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி அப்படின்ற ஒரு டேர்ம்ல நம்ம பேச போறோம். சிஏசிடி ஒரு பைப்லைன் ஃப்ளோ ஆக அப்படின்னு. ஸோ அப்ப நம்ம என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இன்னைக்கு நம்ம செட் பண்ண போறோம்? ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு டூ? ஸோ நம்மளோட முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே காமனா எல்லா பைப்லைனுக்கும் இருக்க முதல் ஸ்டேஜ் கிட்ஹப்ல இருக்கிற சோர்ஸ் கூட நான் என்ன பண்ண போறேன்னா, அங்க இருந்து புல் பண்ணி என்னோட ஜென்கின்ஸ் மிஷின்ல நம்ம அதை கொண்டு வரப்போம். ரெண்டாவது ஸ்டேஜ். ஸோ புல் பண்ண கோட நான் என்ன பண்ணிடுறேன், நான் என்னோட ஜென்கின்ஸ் மிஷின்ல வந்துருச்சு. இப்ப அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது ஒரு பைத்தான் கோடு. ஸோ நம்ம கோடுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு பில்ட் டூல்ஸ்லாம் டிஃபர் ஆகும். ஸோ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜாவா பேஸ்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு மேவன் ஒரு டூல் வேணும். அந்த மேவன் வச்சுதான் இந்த ஜாவா கோட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, டாட் ஃபைல்ஸா நீங்க பில்ட் பண்ணுவீங்க. இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு டூலுக்குமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே நம்மளுக்கு இப்ப நீங்க சி பிளஸ் பிளஸ் எடுக்கிறீங்கன்னா, நீங்க ஜிஎன்யூ கம்பைலர் அப்படின்னு உங்களுக்கு தேவை. அதை வச்சுதான் நீங்க அந்த கோட கம்பைல் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு இப்ப பிஹெச்பி இல்ல டாட்நெட் எடுக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு பில்ட் டூல்ஸ் ஏதாவது தேவை. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு மேவனு, கிரேடலு, ஆண்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு பில்ட் டூல்ஸ்லாம் இருக்காங்க. மேக்கு. ஆனா நம்ம இப்ப யூஸ் பண்ண போறது பைத்தான்ன்றனால, ஸோ பைத்தான்ன்றது ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். அப்ப பைத்தானுக்கு பில்ட் டூல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அப்போ உங்களோட கோடுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஸ்டேஜஸ்மே நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ்லாம் ஆகும். ஸோ அப்போ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, டைரக்டா இந்த பைத்தான் கூட எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸ் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லாம நம்ம அத ஒரு டாக்கர் இமேஜாக நம்ம அதை பில்ட் பண்ணுவோம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு பில்ட் அ டாக்கர் இமேஜ். அப்ப நம்ம டைரக்டா அந்த பைத்தான் சோர்ஸ் கோடே நீங்க எந்த விதமான சேஞ்சஸ்மே அந்த சோர்ஸ் கோட்ல, ஏன்னா பைத்தானுக்கு பில்ட் டூல்ஸ் எல்லாம் கிடையாது. டைரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு இமேஜாக பில்ட் பண்ண போறோம். அந்த பில்ட் பண்ண இமேஜ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரியில நான் பப்ளிஷ் பண்ண போறேன். ஸோ அது என்ன ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட டாக்கர் ஹப் எடுத்துக்கலாம், அமேசான் ஈசிஆர் எடுத்துக்கலாம், நெக்ஸஸ், ஜேஃப்ராக் இந்த மாதிரி நம்ம நிறைய டூல்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம பத்திரமாக நம்ம எங்க வைக்க போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டாக்கர் ஹப்ல. ஸோ நான் பப்ளிஷிங் கூட வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பப்ளிஷ் அப்படின்ற ஸ்டெப்ல நம்மளோட இமேஜ பில்ட் பண்ணத நம்ம ஃபைனலா எடுத்துட்டு வந்து நம்மளோட டாக்கர் ஹப்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம்.
அண்ட் நம்ம எல்லா ஸ்டேஜஸும் முடிச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை ஒரு Kubernetes கிளஸ்டர்ல நம்ம டிப்ளாயும் பண்ண போறோம். ஸோ அப்போ Kubernetes கிளஸ்டர்ல டிப்ளாய் ஆகி எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு என்னோட Kubernetes கிளஸ்டர்ல எனக்கு அவுட்புட் வரப்போகுது. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போற CI/CD பைப்லைனோட ஸ்டேஜஸ். அண்ட் இது நான் என்னோட டார்கெட்டே என்னன்னா ரொம்ப எளிமையாக ஈஸியான ஒரு பைப்லைன் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனா வைக்கலாம். அது வைக்கிறோம் டாக்கர் Kubernetesன்ற டெக்னாலஜியை வச்சு நம்ம பேசிக் ஸ்டெப்ஸா நம்ம பைப்லைன் பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா லெட்ஸ் சே திஸ் இஸ் ஆஸ் அவர் Kubernetes கிளஸ்டர். ஸோ இதுதான் என்னோட மாஸ்டர் நோட்ஸ். இதுல எனக்கு பல ஒர்க்கர் நோட்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த Kubernetes கிளஸ்டருமே நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண போற இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா. ஸோ அப்போ நமக்கு இப்போ நான் என்கிட்ட எந்த விதமான டூல்ஸ் எதுவுமே கிடையாது. என்கிட்ட கிட் இல்லை, பைத்தான் கோடு, டாக்கர், Kubernetes, ஜென்கின்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி இதுல நம்ம ஒரு பைப்லைன் செட்டும் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்னோட டெவலப்மெண்ட் டீம் எனக்கு ஒரு புது கோடை புஷ் பண்ணாங்கன்னா எனக்கு வெப்ஹுக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலியமாக எனக்கு என்ன ஆகணும்னா என்னோட பைப்லைன் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகணும். ஸோ அப்படி அந்த ட்ரிகர் ஆக ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஃப்ரம் த ஸ்கிராச் நம்ம செட் பண்ணி பார்க்க போற ப்ராஜெக்ஷனோட பிளானிங். இதை நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் செஷன்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம், என்னென்னலாம் ரியல் டைம்ல பண்ணுவாங்க. அண்ட் நம்ம பார்க்க போற பைப்லைன் பேர் என்னன்னா மைக்ரோ சர்வீஸ். ஸோ மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனுக்கான CI/CD பைப்லைன். ஏன் அதை மைக்ரோ சர்வீஸ்ன்னு சொல்றோம் அண்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம செஷன்ல இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட், ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்கோட பிளான், இன்னைக்கு கிளாஸ்கோட அஜெண்டா. நானும் ஸ்லோவா என்ன பண்றேன் உங்களுக்கு நம்ம 1 by 1 ஜென்கின் இன்ஸ்டாலேஷன் பண்றது, EC2 சர்வர் கிரியேட் பண்றது, இந்த பைத்தான் கோடை பத்தி பேசுறது, டாக்கர் ஃபைல் பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செக்மெண்டா நம்ம 1 by 1 நம்ம போவோம். ரைட், ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் புரியணும்னா அகைன் சில ப்ரீ ரெக்வசைட்ஸ் நான் மெசேஜ்லேயே போட்டிருப்பேன். ஜென்கின்ஸ், டாக்கர், Kubernetes, கிட் இது 4 மட்டும் தெரிஞ்சாலே போதும் நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஒரு கம்ப்ளீட் பைப்லைனை நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் பிகின் அவர் லைக் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம 1 by 1 நம்ம போறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ நான் சோஃபார் இதுதான் நம்ம கிளாஸோட அஜெண்டா அண்ட் பிளான்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இது வரைக்கும் பேசின வரைக்கும் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. ஏன்னா நான் எப்படி இந்த மைக்ரோ சர்வீஸ் இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் எப்படி கான்ஃபிகர் பண்ண போறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ண தான் போறேன். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா we can keep that at the end of the session. பட் so far நம்ம இன்னைக்கு நான் பண்ண போற பிளான், இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேன் டூ ஆஸ்க் மீ, ஆர் எல்ஸ் உங்களுக்கு கிளியர்னா மெசேஜ் கிளியர்னு போட்டுருங்க. we can move on to the next segment. ப்ரோ, ஜாவா அண்ட் பைத்தான் அது டிஃபரன்ஸ் சொன்னீங்கல்ல, அது இன்னொரு ரிப்பீட் பண்ண முடியுமா? ஜாவா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்மே டிஃபரெண்ட். நமக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குங்க, ஜாவா, பைத்தான், PHP, .NET. இப்போ .NETலாம் விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான் பிரைமரியா ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரியே நம்மளுக்கு ஜாவான்றது மேவன்ற ஒரு பில்டு டூல் இருந்தா மட்டும்தான் அந்த ஜாவா கோட ஜார் ஃபைலோவோ வார் ஃபைலோவோ பில்ட் பண்ண முடியும். ஆனா பைத்தான்ன்ற கோடுக்கு பில்டு டூல் எதுவுமே கிடையாதுனால உங்களுக்கு மேவன், ஆண்ட் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ நான் பைத்தான் கூட டைரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட மெஷின்ல ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு இன்டர்பிரட்டர் பேஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இது பைத்தான் கிளாஸ் உங்களுக்கு டெவாப்ஸ்ல ஒரு வீக்கெண்ட் போல எடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா அதுலேயே சொல்லியிருப்பாங்க இன்டர்பிரட்டர் பேஸ்ட் லாங்குவேஜ் பைத்தான் கோட் லைன் பை லைனா தான் ரன் ஆகும். ஆனா ஜாவான்றது என்னன்னா மொத்த கோடி ஃபர்ஸ்டே கம்பைல் பண்ணி அவங்க ஒரு எக்ஸிக்யூட்டபிளா பில்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் த லாங்குவேஜ் உங்களுக்கு இப்போ நம்ம இன்டர்வியூல என்ன பண்ணுவோம்னா நான் என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஜாவால இருந்துச்சுங்க, நான் மேவன்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க ஃபியூச்சர்ல போற கம்பெனி Node.js யூஸ் பண்ணலாம், .NET அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கு பில்டு ஸ்டெப்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் டிஃபரெண்ட் ஆகும். பட் நம்ம இன்டர்வியூல எனக்கு பைத்தானும் ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸும் நான் டிப்ளாய் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம பேச போறோம். அதனாலதான் நம்ம ஜாவா அண்ட் பைத்தான் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க CI/CD-ல பார்க்க போறீங்க. ஹலோ, சொல்லுங்க. மித்ரன், பைத்தான்ல வந்து பில்ட் டூல் ஃபாஸ்ட் API யூஸ் பண்ணுவாங்கல்ல? கிடையாதுங்க, ஃபாஸ்ட் API தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். ஃபாஸ்ட் API பில்ட் டூல் கிடையாது. பில்ட் டூல் கிடையாது. ஓகே, கிடையாது. அது வந்து
நம்ம மைக்ரோ சர்வீஸ் ரெஸ்ட் ஏபிஐ பில்ட் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க். ஓகே 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 ஓகே. ப்ரோ Node.js பில்ட் டூல் யூஸ் பண்ணுங்க. Node.js பில்ட் டூல் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுங்க? npm கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ மேக் npm கமாண்ட்ஸ் லைனக்ஸ்ல இதை வச்சு பில்ட் பண்ணுவாங்க. சொல்லுங்க. பைத்தானுக்கு அப்ப டெஸ்டிங் டூல் யூனிட் டெஸ்டிங் பண்றது. பை யூனிட்ன்றது யூனிட் டெஸ்டிங், பை டெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி இது ரெண்டும் ஜாவாக்கு ஜே யூனிட். ஸோ இதெல்லாமே யூனிட் டெஸ்டிங் டூல்ஸ். இப்ப நம்ம சோனார் கியூப் யூஸ் பண்ற மாதிரி இங்க என்ன யூஸ் பண்ணுவோம் பைத்தானுக்கு? சோனார் கியூப் பைத்தானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு அதுதான் ஃபியூச்சர்ல இந்த பைப்லைன் இன்னும் நம்ம என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்ற ஸ்டேஜஸ்ல நான் அதெல்லாம் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா. ஒவ்வொரு டாபிக் நான் முடிக்க நான் என்ன பண்றேன், இந்த பெயிண்டையும் நான் அப்படியே கலர் பண்ணிட்டே வரேன். இப்போ நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம ஃபுல் ஸ்டெப் முடிச்சிட்டோம், பில்டு முடிச்சிட்டோம், இன்டெகிரேட் பண்ணிட்டோம். அது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா இந்த கலர் கான்ஃபிகரேஷன்ஸ் நான் கொடுத்துட்டே வர உங்களுக்கு ஓகே ஒரு டாபிக்கா கம்ப்ளீட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், டைரக்டாவே நான் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஏதாவது இருக்கா, ஒரு பெயிண்ட் எக்ஸ்ட்ரா ஓப்பன் இருக்கு. ஸோ லெட் மீ ரிமூவ் தட் அண்ட் நம்ம ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ ஓப்பன் நியூ பிரைவேட் விண்டோ. ஸோ இதில் நம்ம AWS கன்சோல் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ லெட் மீ லாகின், லெட் மீ கெட் த credentials. Okay. ஓகேங்க. ஸோ நான் என்னோட எல்லா ரீஜன்ஸ்லையும் நான் மும்பையில் தான் ப்ரைமரியாக நான் வைக்க போகிறேன். ஸோ அப்போ நான் ஒரு AWS அக்கௌண்ட்ல மும்பை ரீஜனில் நான் கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நானும் என்ன பண்ணிடுறேன், ஒரு உங்களுக்கு இன்னைக்கு செஷன் முடியும் போது இந்த ஜிப் ஃபைலை நான் உங்களுக்கு சென்ட் பண்ண போறேன். இந்த ஜிப் ஃபைல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியும் அது நான் உங்களுக்கு ஒரு ஃபைனல் எண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல இன்னொரு ஜிப்பான மாடிஃபைட் ஜிப்பான உங்களுக்கு காமிச்சு விட்டுறேன். இப்போதைக்கு இது நான் நேத்து கிரியேட் பண்ண ஒரு ஃபைலு. நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு தேவையான ஆல் த நெசசரி ப்ரீ ரெக்வசைட் ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சரி, நான் என்ன பண்ணிடுறேன், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். இங்கே வேக்யூ ப்ராஜெக்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுல இன்னைக்கு கிளாஸுக்கு தேவையான ஆல் த ஃபைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குங்க. டாக்கர் ஃபைல், நம்மளுக்கு ஜென்கின்ஸ் ஃபைலு, பைத்தான் ஃபைலு, குபர்னெட்டிஸ் ஃபைலு, ஒரு ரீட்மி கண்டென்ட், இது எல்லாமே இருக்கு. ஸோ என்ன பண்றேன், இதை நம்ம உங்களுக்கு செஷன்லயே விசுவல் ஸ்டுடியோ கோட்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபைல் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற ஃபைலை நீங்க இதை ஓப்பன் பண்ற மாதிரி வரும். ஸோ நீங்க விசுவல் ஸ்டுடியோ கோட் உங்ககிட்ட உங்க மெஷின்ல இல்லைன்னா இதோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேற என்ன எடிட்டர் பிடிச்சாலும் ஓகே. ஸோ ஸ்டெப் நம்பர் 1, நான் கொடுக்குற ஃபைலை உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கோட்ல போயிட்டு ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் டவுன்லோட்ஸ்ல செலக்ட் ஃபோல்டர். மித்ரன் ஸ்கிரீன் ஷேர் ஆகல எனக்கு. மீதி யாருக்கா ஷேர் ஆகுங்களா, இல்ல எல்லாருக்கும் தெரியுதுங்களா? ஷேர் ஆகிட்டு இருக்கு மித்ரன், ஷேர் ஆகிட்டு இல்ல ஸ்கிரீன் விசிபிளா தான் ஷேர் ஆகுது. ஓகேங்க, ஷூர். நான் செக் பண்ணி ஒரு தடவை செக் அவுட் பண்ணிட்டு மீன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணி பாருங்களேன். ஸோ இட் ஷுட் பி ஃபைன் ஒன்லி. ஓகே கைஸ், ஓகே மித்ரன். ஷூர். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் கிளாஸ்க்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் இங்கே இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்னொன்று ஃபைலும் எதுக்காக எங்க யூஸ் பண்ண போறோம் நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். இல்லை நான் முதல்ல என்ன பண்ணிடுறேன், ரீட்மி ஃபைல் நான் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரீட்மி ஃபைலை நான் என்ன பண்றேன்னா ஓப்பன் பண்றேங்க. நான் லைவா கிளாஸ் நடக்க நான் என்ன பண்றேன், இந்த ரீட்மி ஃபைலை அப்டேட் பண்ணிட்டே வரேன். என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்றோமோ எல்லா கமாண்ட்ஸுமே இந்த ரீட்மி ஃபைல நான் போட்டு வச்சிடுறேன். ஸோ தட்
ஃபியூச்சர்ல நீங்க இத ஒரு என்ன பண்ணலாம்னா நீங்க இதவே ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நோட் பேட் இல்ல பென் அண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? அதே மாதிரியே நான் பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்ல இருந்துமே நம்ம இந்த ரீட்மி ஃபைல நான் அப்டேட் பண்ணிட்டே வரேங்க. ஓகே. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் செஷன்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு Ubuntu EC2 மெஷினை கிரியேட் பண்ணிட்டு அதுல நம்ம ஜென்கின்ஸ் சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட முதல் ஸ்டெப். ஸோ அப்போ அதை நான் ஆல்ரெடி அங்கே எழுதி வச்சிருக்கனால நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ கோ டு மை கன்சோல், லெட் மீ ஓப்பன் EC2. ஸோ இதுல நம்ம இன்ஸ்டன்சஸ்ல போயிட்டு ஸோ லெட் மீ லான்ச் அ நியூ இன்ஸ்டன்ஸ். ஸோ இது நான் என்ன பண்ண போறேன்னா பேரு கியூப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இல்லை CI/CD இல்லை டெவாப்ஸ் ப்ராஜெக்ட்னு ஏதாவது சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேர்ம் வச்சுப்போம். அண்ட் இதை நான் என்ன பண்ண போறேன்னா Ubuntu மெஷின்ல நான் என்ன பண்ண போறேன். ஸோ லெட் மீ சூஸ் 22.24.04 லேட்டஸ்டே இருக்கட்டும். ஸோ நம்ம லேட்டஸ்ட் 24.04ன்ற ஃப்ரீ டயர் வெர்ஷனே நம்மளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ Ubuntu லேட்டஸ்ட் ஃப்ரீ டயர் எலிஜிபிள். T2 மைக்ரோ மட்டும் பத்தாதுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் இன்ஸ்டால் பண்ண போறது ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. நான் இந்த ஒரே மிஷின்லயே நான் என்ன பண்ண போறேன்னா நான் டாக்கர் இன்ஸ்டால் பண்ண போறேன், குபர்னெட்டிஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன், ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன், அதே மாதிரி கிட் டூல்ன்றதும் நான் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண போறேன். அப்ப T2 மைக்ரோன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஜென்கின்ஸ் குபர்னெட்டிஸ் இன்ஸ்டால் பண்ணி போகும்போது கம்ப்ளீட்டா அது ஹேங் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ரேம்ன்றது ஜஸ்ட் 1 GB தான். அதனால நான் இந்த ப்ராஜெக்ஷனுக்கு மட்டும் T2 மீடியம் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன்ல நான் ஒரே ஒரு மெஷின் மட்டும் நான் கிரியேட் பண்ண போறேன். மேக்ஸிமம் நம்ம 2 hours இதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம ஷட் ஆன் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு $0.04 தான் பில்லு. மிஞ்சி போனா உங்களுக்கு ஒரு 20 to 30 rupees மேல பில் வரப்போறது இல்லை இந்த ப்ராஜெக்ஷன் பண்றதுக்கு. ஸோ அப்போ நான் ஒரு T2 மீடியம் சாய்ஸ்ல கீபேர் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு புது கீபேர். அந்த கீபேர் வந்து நான் என்ன பண்றேன்னா டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற பேர்லயே RSA PEM ஃபைல் எல்லாம் ஓகே, கிரியேட் கீபேர். ஒரு நியூ கீபேர் இன்னைக்கு செஷனுக்கு நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க் செட்டிங்ஸ்லயும் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஆல் TCP அப்படின்ற போர்ட் நம்பர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தேவையானது மோஸ்ட்லி 8080 தான். ஜென்கின்ஸ் மட்டும் தான் நம்ம ரன் பண்ண போறோம். அதை தாண்டி எதுவும் இல்லை. ஸோ அதனால ஆல் TCPன்றதை நம்ம கொடுத்துருவோம். அண்ட் கான்ஃபிகரேஷனும் நான் 30 GB ஒரு ஸ்டோரேஜ். ஏன்னா நம்ம மல்டிபிள் சிஸ்டம்ஸ் நம்ம மல்டிபிள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுனால ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம், டாக்கர் குபர்னெட்டிஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ண போறதுனால 30 GB வரைக்கும் நம்ம ஃப்ரீ டயர் இருக்கு. ஸோ லெட் மீ கிரியேட் தட் அண்ட் லெட் மீ லான்ச் அன் இன்ஸ்டன்ஸ். அவ்வளவுதான். இது லான்ச் ஆகிற கேப்ல நான் என்ன பண்ணிடுறேன், இங்க இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்றதுல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணது Ubuntu 22.04 24.04 நம்ம AMI நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே T2.mediumன்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ஸ்டன்ஸ் டைப்பா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆல் TCP. இதுதான் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸான சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இதை தாண்டி நம்ம எதுவும் ஸ்பெஷலாக கொடுக்கல. அண்ட் நம்ம பேரும் வச்சாச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னோட மும்பை ரீஜன்ல எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் இட் இஸ் இனிஷியலைசிங் அண்ட் இட் இஸ் ரன்னிங். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது எனக்கு ரன்னிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த கேப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா என்னோட கம்ப்யூட்டர்ல நான் இப்போ டவுன்லோட் பண்ண பெம் ஃபைல PPK ஃபைல நான் ஒரு தடவை மாத்திக்கிறேன். ஸோ என்கிட்ட புட்டி ஜென் I have a lot of files. ரொம்ப ஓல்டுல புட்டி ஜென். ஸோ புட்டி ஜென்ன்றதை நான் ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ லோட் பண்ண டவுன்லோட்ஸ்ல தான் இருக்கும் ஆல் ஃபைல்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த பெம் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி இதை நான் என்ன பண்றேன்னா ஒரு சேவ் பிரைவேட் கீயாக அதே பேர்லயே மித்ரன், நீங்க இதை பெம் ஃபைலா மாத்தினதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ஏன்னா நீங்க PPKவா நார்மலாவே பண்ணிருக்கலாம். கரெக்ட். நான் டேரக்டா PPKவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு சப்போஸ் ஃபியூச்சர்ல நான் இந்த அக்கௌண்ட்ல தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பெம் ஃபைல எடுத்துக்கலாம். நீங்க டேரக்டா PPK யூஸ் பண்ணாலும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ரெண்டுமே சேம் ஸ்டெப் தான். ஆனா என்ன விண்டோஸ் மிஷின் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு பெம் ஃபைல் தேவைப்படும். நீங்க இதே கீ யூஸ் பண்றீங்கன்னா. ஷூர், தேங்க்ஸ். ஸோ இப்போ ஐ ஹாவ் மை PPK as well. PPKன்றது புட்டி பிரைவேட் கீ,
அது புட்டிக்கு தான் கம்ஃபர்டபுள் இந்த கீ. நீங்க நார்மலா விண்டோஸ் மிஷினுக்கு பெம் தான் கம்ஃபர்டபுள். ஏன்னா பிபிகேன்றது ஸ்பெசிஃபிக் ஃபார் புட்டி. அதனால தான் புட்டி பிரைவேட் கீன்ற டேர்ம்ல வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்க புட்டி யூஸ் பண்றீங்கன்னா பிபிகேன்றது ரெக்வயர்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், லெட் மீ ஓப்பன் மை அனதர் டூல் விச் இஸ் புட்டி. புட்டி ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த கேப்ல மை சர்வர் ஷுட் பி ரெடி. எஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட மெஷினோட பப்ளிக் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கிட்டு காப்பி பேஸ்ட் SSH auth இங்க. இது என்னோட பல்லஸ் தான் இந்த புட்டி. ஸோ அதனால எனக்கு ஆத்துலேயே என்னோட க்ரெடென்ஷியல்ஸ் கரெக்டாக கேட்டுருச்சு. ஸோ நம்மளோட ஆஸ் யூஷுவல் நீங்கள் புட்டியில் கனெக்ட் பண்ணுற மாதிரியே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலர் கான்ஃபிகரேஷன்ஸு பேக்ரவுண்ட் கலர் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸோ யூ ஹேவ் லாக்ட் இன் டு யுவர் உபுண்டு மெஷின். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு sudo switch user -root. அப்போ நம்ம முதல்ல வர கமாண்ட் என்னன்னா, நம்ம sudo switch user -rootன்ற ஒரு கமாண்டை நான் முதல் கமாண்டை அடிச்சிருக்கேன். நான் அப்படியே இந்த கமாண்ட் தான் அடிக்கிறேன்னா இங்கே வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரூட் யூஸராக லாகின் பண்ணிட்டோம் இன் மை உபுண்டு மெஷின். இதில் நான் என்ன பண்ண போறேன்னா ஜென்கின்ஸ்ன்றதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுதான் நம்மளோட முதல் ஸ்டெப். ஸோ ஜென்கின்ஸ்ன்ற சாஃப்ட்வேரை லெட் அஸ் ஸ்டார்ட் இன்ஸ்டால் இட். ஸோ இப்போ நம்ம ஜென்கின் இன்ஸ்டால் பண்றதுக்கு முதல்ல ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு ஜாவான்ற சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் ஜென்கின் இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், அந்த ஜாவா இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன்னா என்னோட ஆப் டிக்கெட்டை அப்டேட் பண்றேன். அதே மாதிரியே ஆப் டிக்கெட்டை அப்கிரேட் பண்றேன். ஸோ இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினா கூட வச்சிருப்பாங்க, அப்டேட்டுக்கும் அப்கிரேடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. வேணும்னா அது கூட நீங்க லினக்ஸ்ல பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்டேட்னா என்ன பண்ணும், அப்கிரேட்னா உங்களோட ஆப் என்ன பண்ணும், ஸோ அந்த ரெண்டு டேர்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப ரேர் கொஸ்டின் தான். ஸோ ஒரு 10ல் ஒரு கொஸ்டின் ஒரு இன்டர்வியூல கேட்டாலே பெருசு. பட் ஸ்டில் இட்ஸ் அ கொஸ்டின் விச் ஹஸ் பீன் ஆஸ்க்ட் பிஃபோர். ஸோ இப்போ நம்மளோட ஆப்ன்றது நான் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் லேட்டஸ்ட்க்கு அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவாவை என்னோட மிஷின்ல அது இன்ஸ்டாலேஷன் பண்ண போதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோட மிஷின்ல ஜாவா இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஜாவா -versionன்ற கமாண்ட் நான் ரன் பண்ணனா எனக்கு கமாண்ட் ஜாவா நாட் ஃபவுண்ட். பட் நீங்க இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. பட் நான் என்ன பண்றேன், என்னோட கமாண்டை நான் யூஸ் பண்ணி நான் ஜாவாவை இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு 600 MBக்கு டவுன்லோட் ஆகும். இது எல்லாமே நம்மளோட AWS இன்டர்நெட் தான். ஸோ அங்கேருந்து டேரெக்டாக என்னோட மிஷினில் இட் இஸ் டவுன்லோடிங். லெட் அஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்ச அப்புறம் நம்ம மறுபடியும் ஜாவா வெர்ஷன் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் இட் ஷுட் பி அவைலபிள். ஐ கெஸ் எனக்கு ஜாவா 21 வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், OpenJDK 2.21 தான் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சிருக்கணும், அது என்ன வெர்ஷன் அதெல்லாம் எதுவுமே கவலை இல்லைங்க. ஏன்னா அஃபிஷியலா ஜென்கின்ஸ் வந்து அவன் ஒரு வெர்ஷன் ப்ரீ ரெக்வசைட்ஸா வச்சிருக்கான். ஸோ நமக்கு என்னன்னா இப்போ நான் நெட்ல இருந்து தான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ அப்போ நெட்லேயே போயிட்டு நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன்னா அஃபிஷியல் ஜென்கின்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு. இந்த அஃபிஷியல் ஜென்கின்ஸ் டாக்குமெண்ட்ல லினக்ஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா உபுண்டு இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் இருக்கு. இதுலயே அவன் சொல்லிடலாம் JDK 11 வெர்ஷன் இஸ் நோ லாங்கர் சப்போர்ட்டட். இப்போ நாங்கள் JDK 17 தான் மினிமம். அப்போ எய்தர் 17 ஆர் 17 above. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 17 above 21 வெர்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம லினக்ஸ்ன்றது நம்மளோட மிஷின் சப்போர்ட் ஆகும் தான். ஸோ அப்போ ஜாவாவை இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு நான் இங்கே வச்சிருக்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி. அப்போ ஜென்கின்ஸ் எப்படிங்க இன்ஸ்டால் பண்றது, இந்த கமாண்டு மாறிக்கிட்டே இருக்குங்க. இது ஸ்டேபிள்ன்றது கிடையாது. ஸ்டேபிள்னா என்னன்னா இந்த அடுத்த 12 வாரத்துக்கு இந்த ஓகே. ஆனா ஃபியூச்சர்ல இந்த கமாண்ட் மாறுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அதனாலதான் நம்ம அஃபிஷியல் எப்பவுமே அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்தே நம்ம என்ன பண்றோம், அந்த டூல் இன்ஸ்டாலேஷன் பண்ற கமாண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நம்ம இங்கேயுமே நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்லயுமே நான் என்ன பண்ணிருப்பேன்னா இங்க ஜென்கின்ஸ்க்கான லிங்க் தான் இது. ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு readme.md5. நீங்க கிட்டப்ல இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ரீட்மின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இது ஆக்சுவலா நீங்க கிட்டப்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுமா வரும், நான் இப்படியே உங்களுக்கு நம்ம இன்னைக்கு நான் கிட்டப்க்கான லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ கிட்டப்ல நீங்க இந்த லிங்க் நீங்க இந்த இதை நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி காமிக்கும்னா, இருக்கு நான் எக்ஸ்டென்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன், மார்க்டவுன் ப்ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு கிட்டப்ல நான் இப்போ இங்க எழுதியிருக்கிற ஃபைல் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கிரியேட் ஆகி இந்த ஒவ்வொரு கமாண்டும் அதில் இருக்கும். இதுலேயே எங்களுக்கு ஜென்கின்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுன்னா இந்த லிங்கை உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த ஜென்கின்ஸ் இந்த லிங்க் ஓப்பன் ஆகி இங்கே கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை வேணா நான் சைடில் கூட நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஜென்கின்ஸை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஸோ இங்கே தான் நமக்கு லிங்க் இருக்கு. இதே லிங்க் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் பிளைண்டா காப்பி எவ்ரி திங், என்டையர் ஸ்கிரிப்டை காப்பி, இங்கே பேஸ்ட், என்டர். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா எஸ்ஆர் நோன்னு கேட்கும், கிவ் எஸ், என்டர். அண்ட் இப்போ எனக்கு ஜென்கின்ஸ் என்ன ஆகுதுன்னா என்னோட ரெபாசிட்டரியிலேருந்து ஜென்கின்ஸ் டவுன்லோட் ஆகி எனக்கு ஜென்கின்ஸ்ன்றது எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லெட் அஸ் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ லெட் அஸ் வெயிட். அது நம்ம சைட்ல நம்ம ரன் ஆகும்போது நம்ம இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம பேசிடலாம். ஸோ ரியல் டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஜென்கின்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் ஜாப்னு சொல்லி கொடுத்துருப்போம். மீனிங் நீங்க ஒரு புது ஜாப் கிரியேட் பண்ணி ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் கிரியேட் பண்ணுவீங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா ஒரு பைப்லைன் ஜாப் கான்ஃபிகரேஷன் தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ பைப்லைன் ஜாப்னா என்னன்னா நம்ம ஒரு ஸ்கிரிப்டாக நம்ம ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம என்னென்னலாம் ஸ்டேஜஸ் நம்மளோட பைப்லைன்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பைப்லைன் டைப் ஆஃப் ஜாப் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த பைப்லைன் ஜாபை எழுதுறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆக்சுவலா நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் சின்டாக்ஸ் இருக்குங்க. ஸோ ஜென்கின்ஸ்ல பைப்லைன் ஜாப் எழுதுறதுக்கு 2 சின்டாக்ஸ். யாருன்னா என்னென்னு சொல்ல முடியுங்களா? ரூபி ரூபி ஸ்கிரிப்டிங். ஓகே, பட் ஆனா அது வந்து கரெக்ட் ஆன்சர் தான். ரூபின்ற லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா அதுல முன்னாடி வேற இன்னொன்னு டிக்ளரேட்டிவ் ஸோ டிக்ளரேட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவ் ஸ்கிரிப்டட் டெடிகேட்டட். சூப்பர். ஸோ இப்போ டிக்ளரேட்டிவ் அண்ட் ஸ்கிரிப்டட் 2 இருக்குங்க. ரெண்டுமே நம்மளுக்கு என்னன்னா தேவையானது தான். ஸோ வாட் இஸ் அ ஜென்கின்ஸ் பைப்லைன் நம்ம அஃபிஷியல் ஜென்கின்ஸ் பேஜுக்கு ஓப்பன் பண்ணிடுவோம். இதுல கெட்டிங் ஸ்டார்டட் வித் பைப்லைன் அப்படின்னு போட்டிங்கனாலே அவங்க என்னன்னா நம்மளுக்கு பைப்லைன்னா என்ன. ஸோ நார்மலா நீங்க ஒரு இங்க பைப்லைன் கிரியேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் வெறும் பைப்லைன் ஓப்பன் பண்ணாலே அவன் ஸ்கிரிப்டட் வர்சஸ் டிக்ளரேட்டிவ்னு ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சிருப்பான். ஸோ உங்களுக்கு the following pipeline code skeleton illustrate the fundamental difference between a declarative syntax and a scripted syntax. ஸோ நம்மளுக்கு சிம்பிளா சொல்லணும்னா டிக்ளரேட்டிவ்ன்றது புதுசுனா இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த டிக்ளரேட்டிவ் பைப்லைன் சின்டாக்ஸ் புதுசு. இது எதுக்காக இந்த டிக்ளரேட்டிவ் வந்துச்சுன்னா இட் இஸ் ஈஸினா என்னன்னா நீங்க அந்த ஸ்டெப்ஸ் ஒரு சிங்கிள் ஸ்டேஜை நீங்க மல்டிபிள் ஸ்டெப்ஸா டிவைட் பண்ணலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னன்னா நீங்க ஈஸியா எழுதுறதுக்கு கன்வீனியன்டா இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கவும் செய்யலாம். அதுக்காக டிக்ளரேட்டிவ்னு கொண்டு வந்தாங்க. ஆனா ஸ்கிரிப்டட் பைப்லைன்ன்றது என்னன்னா பழசுன்றது நோட் அண்ட் ஸ்டேஜ்ன்னு இருக்கும். இது மோஸ்டா நம்மளுக்கு என்னன்னா நமக்கு ஸ்கிரிப்டட் பைப்லைன் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் என்ன சொல்லலாம்னா பழசு. ஆனா நீங்க உங்களுக்கு கோடிங் வருது இல்ல ஸ்கிரிப்டிங் வருது அப்படின்ற போது ஸ்கிரிப்டட் பைப்லைன் தான் உங்களுக்கு என்னன்னா நிறைய கண்ட்ரோல் இருக்குங்க. நான் இன்னும் அட்வான்ஸ்டான பைப்லைனோட ஸ்டேஜஸ்லாம் டிசைன் பண்ணணும், எனக்கு பேரலா சில ஸ்டேஜ்லாம் ரன் ஆகணும், அந்த மாதிரி எனக்கு சில எக்ஸ்ட்ரா கஸ்டம் கான்ஃபிகரேஷன்லாம் வேணும்ன்ற போது ஸ்கிரிப்டட் பைப்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் நீங்க பண்ற 90% ஆஃப் த ஒர்க் டிக்ளரேட்டிவ்ல நீங்க அச்சீவ் பண்ணிட முடியும். ஏதாவது ஒரு கஸ்டம் சொல்யூஷன் வேணும்ன்ற போது ஸ்கிரிப்டட் பைப்லைன்ல நீங்க குரூவி ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் டிஃபைன் த சின்டாக்ஸ். அப்ப குரூவின்றதை தான் நான் புதுசா கத்துக்கணுமாங்க, குரூவி லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. யாருமே ஜென்கின்ஸ்ல ஒர்க் பண்றவங்க குரூவி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த ஸ்டேஜஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். இங்க இருக்கிறத தான் குரூவின்னு நம்ம சொல்றோம். இந்த பைப்லைன், இந்த கர்லி பிராக்கெட், ஏஜென்ட், எனி, இதுதான் குரூவி சின்டாக்ஸ். இது டிக்ளரேட்டிவ் பைப்லைன்ல நம்ம இந்த குரூவி சின்டாக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்டேஜஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ண போறோம் நம்ம சொல்றோம். மோஸ்ட்லி உங்களுக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ், ஷெல் கமாண்ட்ஸ், நம்ம டாக்கர், கிட் க்ளோனு, இந்த மாதிரி நீங்க அந்த பேசிக் கமாண்ட்ஸ் தெரிஞ்சாலே போதுங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த உங்களோட பைப்லைனை டிசைன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிக்ளரேட்டிவ் பைப்லைன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம செஷன்லன்னு சொல்லிட்டு நம்ம அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கேப்ல எனக்கு என்னோட ஜென்கின்ஸ்ன்றது இன்ஸ்டாலேஷன் ஆகி இருக்கணும். ஸோ எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, கமாண்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னோட மெஷினோட ஐபி அட்ரஸை போயிட்டு ஒரு புது டேப்ல 8080 நான் ஹிட் பண்ணனா எனக்கு நீங்களே பார்க்கலாம் அன்லாக் ஜென்கின்ஸ் வந்துருச்சு.
So let me copy this. Let me put cat. அதை போட்டிங்கன்னா எனக்கு பாஸ்வேர்டு வந்துடும். இந்த பாஸ்வேர்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டால் சஜஸ்டட் பிளகின்ஸ்னு சொல்லிட்டு தேவையான பிளகின்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறேன், இன்ஸ்டால் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளகின்ஸே இங்கே இருக்கு. இந்த பிளகின்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகுதுன்னா டிஃபால்ட்டான பிளகின்ஸ். இதுலயே பைப்லைன் பிளகின் உள்ள வந்துருது. கிட் பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஒர்க் ஸ்பேஸ் கிளீனப்னு சொல்லிட்டு ஒரு பைப்லைன் உள்ள வருது. ஸோ அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா, நீங்க டைரக்டா எனக்கு எந்த பிளகினும் வேணாம் உள்ள போயிட்டீங்கன்னா உங்களால இந்த பைப்லைன் ஜாபை கிரியேட்டே பண்ண முடியாது. ஸோ மீனிங் நம்ம இன்னைக்கு பண்ண போற இந்த சிஐசிடி பைப்லைன் நம்ம டிக்ளரேட்டிவ்ல எழுத போறோம் பாத்தீங்களா, அந்த ஆப்ஷனே காமிக்காது. அப்ப சஜஸ்டட் பிளகின்ஸ் வேணும்னு சொல்லிருங்க. அது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பைப்லைனு நம்ம இன்னைக்கு கிட்ன்ற டூல் யூஸ் பண்ண போறனால கிட்டு நீங்க ஜென்கின்ஸ் கிளாஸ்ல மாஸ்டர் ஸ்லேவ் செட்டப்லாம் பண்ணிருப்பீங்க. அதுக்கு எஸ்எஸ்ஹெச் பில்ட் ஏஜென்ட்ன்ற பிளகின்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ளே வந்துருது. இது இல்ல இருக்கிறனால தான் உங்களுக்கு மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற கான்செப்டே ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு சில தேவையான டிஃபால்ட் பிளகின்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், அதுக்கிட்ட ஓகேன்னு சொல்லிடுறேன். அதோட வேல்யூ இன்ஸ்டலேஷன் ஒர்க்கை நமக்கு என்ன பண்ணட்டோம்னா சைட் பை சைட்லேயே பண்ணட்டும். ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு டிக்ளரேட்டிவ் சின்டெக்ஸ்ல தான் நம்ம ஒரு பைப்லைன் ஜாபை இந்த எல்லா ஸ்டேஜஸையும் நம்ம 1 by 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப இந்த கேப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பேச போறோம். which is இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போற பைத்தான் கோட். இந்த பைத்தான் கோடை பத்தி அகெயின் நீங்க தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு பைத்தான் கோடு எழுத வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த பைத்தான் கோடு என்ன அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் ரன் பண்ணேன், which is இன்ஸ்டால் த சஜஸ்டட் பிளகின்ஸ். அண்ட் அதுலயே நான் இன்னொரு கமாண்ட் என்ன கேட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த இதை நான் அடிச்சிருக்காங்க. ஸோ இதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அப்படின்னா நீங்க ஜென்கின் இன்ஸ்டால் பண்ணிட்டு 8080 போர்ட்ல போறீங்க. அதுக்கு அடுத்து அது ஓபன் பண்றதுக்கு நீங்க சஜஸ்டட் பிளகின் நீங்க இந்த கேட் வேர்லிப்ன்ற இந்த கமாண்டை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இதாகும். அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்க ரூட் யூசரா தான் ரன் பண்ணணும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இருக்கிறதும் ரூட் யூசரா தான் நம்ம இருக்க போறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜென்கின்ஸ் பிளகின்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டெப் 2 வரைக்கும் தான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம get to know about Python code and create a GitHub repo. Okay. So அப்ப நம்மளோட ஸ்டெப் 2 என்னது, ஸ்டெப் 1 ஜென்கின் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பண்ண போற ஸ்டெப் 2 என்னதுன்னா நம்ம ஒரு பைத்தான் கோடு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு என்ன பைத்தான் கோட் அடிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு GitHub ரெபாசிட்டரியுமே நம்ம கிரியேட் பண்ண போறோம், அந்த கோடை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ அப்ப இப்ப நான் என்ன பண்றேன், என்னோட இந்த டாக்குமெண்ட்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா ரீட்மியை க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட பைத்தான் கோடை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இப்ப இங்க இருக்கிறது என்னன்னா இது ஒரு ஜஸ்ட் மொத்தமாவே லைன் மொத்தமா இருக்குன்னா மொத்தமா இருக்கிறதே 7 லைன் தான் என்னோட பைத்தான் கோட்ல இருக்கு. ஆனா அகெயின் நம்ம ஜாவா டெவலப்பர் கிடையாது, பைத்தான் டெவலப்பர் கிடையாது. இது ஜஸ்ட் என்னன்னா இந்த பைத்தான் கோட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டை டிஸ்பிளே பண்ணும். என்ன வெப்சைட் எனக்கு டிஸ்பிளே பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு டிஸ்பிளே பண்ண போற வெப்சைட் வந்து ஒரு form.html அப்படின்னு ஒரு HTML ஃபைல்ல எனக்கு இந்த பைத்தான் கோட் டிஸ்பிளே பண்ணும். அது எங்க கொடுக்குறீங்கன்னா நீங்களே இங்க பார்க்கலாம், எனக்கு form.html அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நான் வேணும்னா இது ஒரு தடவை நான் செக் பண்ணி பார்க்குறேன், இருங்க இதை நான் ரன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. 1 செகண்ட். ஏன்னா உங்க மெஷின்ல நீங்க இதை ரன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா உங்க மெஷின்ல நீங்க பைத்தான்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். முதல்ல என்னோட லேப்டாப்ல பைத்தான் இருக்கான்னு அதை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, பைத்தான் இருக்கு. அதே மாதிரி இது ரன் பண்றதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் இருக்கா? ஃபாஸ்ட் ஏபிஐ இருக்கு. ஓகே, அப்ப லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ். என்னோட லோக்கல் மிஷின்லயே நான் ஒரு தடவை ரன் பண்ணி காமிக்கிறேன், ரன் ஆகுதா இல்ல. யூவிகான் மெயின் ஆப் ரீலோட், system cannot find this file specified. Kubernetes ப்ராஜெக்ட்ல தான் இருக்கு, மெயின் ஆப்ல தான் இருக்கு. இருங்க, யூவிகார்ன். ஓகே, யூவிகார்ன்ற கமாண்ட் தான் ரன் ஆகல. ஆல்ரைட், ஓகேங்க, ஃபைன். ஸோ நம்ம இது என்னோட மெஷின், என்னோட லைக் பர்சனல் லேப்டாப்ல பைத்தான் இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்க். நம்ம இதை நான் உங்களுக்கு டாக்கர் கண்டெய்னர்ல நான் எப்படி நம்ம இதோட அவுட்புட் பார்க்கலாமா.
இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது பைத்தான் கோடு. இந்த பைத்தான் கோட்ல அவங்க என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேணாம். உங்களுக்கு டெவலப்பர் மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா, பில்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த பைத்தான் கோட எப்படி நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபாஸ்ட் ஏபிஐன்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் நம்ம என்ன பண்றாங்க, பைத்தான் கோட் எழுதியிருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட், ஒரு HTML பேஜை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அது என்னன்னா HTML form.html இருக்கு. இது ஃபார்ம் தான் இருக்கணும் இல்ல, நீங்க மெயின் XYZ என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. இந்த கோட்ல அதே ஃபைலோட பேரு இங்க இருந்தாலே போதும். ஸோ இதை வச்சு நமக்கு என்னன்னா, நம்மளுக்கு அந்த HTML பேஜ்ன்றது அவுட்புட்டா வரப்போகுது. என்ன அவுட்புட் எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட இன்னைக்கு ப்ராஜெக்ட் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைரக்டரி நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு ஃபார்ம்ன்ற HTML ஃபைல் இருக்குல்ல, இதை டைரக்டா மிஷின்ல ஓபன் பண்ணாலே, ப்ரௌசர்ல ஓபன் பண்ணாலே இதுதான் வரப்போற அவுட்புட். கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல எனக்கு என்னன்னா ஒரு பேசிக்கான ஒரு அவுட்புட் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போற ஆக்டிவிட்டி. இதை நான் மாத்திடுவேன். இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு வெப் பேஜ் லே அவுட். இது நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதையும் நம்ம மாத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்க நான் என்னோட HTML பேஜ்ல நான் இங்க ஏதாவது இந்த ப்ளூன்றதை நான் கிரீன் அப்படின்னு நான் மாத்தி நான் சேவ் பண்ணாலும் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணாலோ எனக்கு பேக்ரவுண்டு கிரீன் கலர்ல மாறி. அப்ப நான் இங்க இதான் என்னோட HTML பேஜ், இதான் வரப்போற அவுட்புட். இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு கண்டெய்னரைசேஷன் பண்ணி பைத்தான் கோடு வழியாக இந்த பேஜை நம்ம ஹோஸ்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த பேஜை ஹோஸ்ட் பண்றதுக்கான தேவையான 2 ஃபைல், ஒன்னு பைத்தான் ஃபைல் பத்தி என்னன்னு பார்த்தாச்சு, ஒரு HTML ஃபைல் இதுதான் இருக்கு. இந்த பைத்தான் ஃபைல் தான் எனக்கு இந்த HTML ஃபைல் என்ன பண்ண போகுதுன்னா எனக்கு டிஸ்பிளே பண்ண போகுது, இந்த பைத்தான் கோடு தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இதை நம்ம ஒரு GitHubல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம புஷ் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு GitHub ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ லெட் மீ ஓப்பன் github.com. இதுல நான் சைன் இன் பண்ணிக்கிறேன். ஐ ஆம் மித்ரன் என்னோடது. பாஸ்வேர்ட் ஓகே, ஐ காட் அ வெரிஃபிகேஷன் மெயில். ஒன் செகண்ட். ஓகே, 73015. டன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு லைக் என்னோட GitHub ரெபாசிட்டரியை நான் ஓப்பன் பண்ணி நான் உள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பைத்தன் கோடு சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம GitHubக்கு நம்ம புஷ் பண்ண போறோம். அதுதான் நம்ம பண்ண போற 2வது ஆக்டிவிட்டி. ஸோ அப்படியே நான் சைட் பை சைடா நான் பண்ணும்போதே இந்த ரீட்மே நான் என்ன பண்றேன், நான் இதை நான் செட் பண்ணிட்டே வந்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, கிரியேட் அ GitHub repository, TOSI empty repository. ஓகே. ஸோ நம்ம ஒரு எம்டி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறோம். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இங்க போயிட்டு ஒரு நியூ ரெபாசிட்டரியோட பேர் என்னன்னா சாட்டர்டே CTURDAY ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு பேர் வச்சுக்கிறேன். இதுதான் என்னோட ரெபாசிட்டரி நேம். இப்போ நீங்களே பாத்தீங்கன்னாலே இங்கவே சொல்லிட்டு பாருங்களேன், ஒரு ரீட்மி ஃபைல் நான் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீட்மி ஃபைல் தான் நான் இங்க எழுதிட்டு இருக்க இந்த ரீட்மி ஃபைல். இந்த ரீட்மி ஃபைல் நம்ம உட்காந்துச்சுன்னா என்னோட ஹோம் பேஜ்ல இது வந்துடும். இப்போதைக்கு இந்த ரீட்மி ஃபைல்லாம் வேணாம். ஸோ இப்போ எனக்கு ரீட்மி ஃபைல் அப்படி எதுவும் வேண்டாம், மீது எல்லாமே லீவ் இட் ஆஸ் இட் இஸ், கிரியேட் ரெபாசிட்டரி. டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, ஒரு எம்டியான ஒரு GitHub ரெபாசிட்டரி நமக்கு சாட்டர்டே ப்ராஜெக்ட்ன்ற பேர்ல நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு எம்டி ரெபாசிட்டரி என்ன பண்ணிட்டேன்னா நான் கிரியேட் பண்ணேன். இதை கூட நம்ம ஹெட்டிங்கா வேணா நான் சைடாக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு எம்டி GitHub ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னோட லைனக்ஸ் மெஷின்ல, ஸோ லைனக்ஸ் மெஷின்ல நான் எங்க இருக்கேன்னா ரூட் டைரக்டரியிலேயே நான் என்ன பண்ண போறேன், ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபோல்டரோட பேர் என்னன்னா டெவலப்பர் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேன். இது எதுக்காகனா, இப்போ நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட டெவலப்பர் தான் இந்த பைத்தான் கோடை அடிச்சு, அவர்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, அவர் வீட்டுல அவர் ஒர்க் பண்ணுவாரு, ஒரு லேப்டாப்ல அந்த பைத்தான் கோட் அடிப்பாரு. அடிச்சுட்டு இந்த HTML கோடெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் டீம் அடிச்சு அவங்க எல்லாரும் இந்த கோடு மொத்தமா என்ன பண்ணுவாங்கன்னா GitHub ரெபாசிட்டரிக்கு அவங்க புஷ் பண்ண போறாங்க. ஆனா இப்ப நம்ம கிட்ட டெவலப்பர் லேப்டாப்னு ஒண்ணு இல்ல, நம்மளே தான் இப்ப என்ன பண்ண போறோம், டெவலப்பர் ரோலை நம்ம அசியூம் பண்ணிக்க போறோம். அப்ப அதனால நான் என்ன பண்ண போறேன்னா,
ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன், டெவலப்பர் டைரக்டரின்னு. அப்படின்னா இதுக்குள்ள என்ன கமாண்ட் அடிச்சாலும் அது டெவலப்பர் அடிக்கிறாங்க அவங்க லேப்டாப்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் என்ன பண்றேன், அந்த டெவலப்பர் டைரக்டரிக்குள்ள போயிடுறேன். ஸோ லெட் மீ காப்பி திஸ் அண்ட் இந்த கமாண்ட் அப்படியே நான் இங்க கிரியேட் பண்ணிடுறேன். ஒரு டைரக்டரி எங்கன்னா switch swit switch to root dir. நீங்க ரூட் டைரக்டரியில போயிட்டு நீங்க டெவலப்பர் டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணிருங்க. அண்ட் அந்த சிடி டெவலப்பர் டைரக்டரிக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க டெவலப்பர் டைரக்டரி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கிரியேட் ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி நம்ம கிட்டப்புக்கு புஷ் பண்ண போறோம். என்னென்ன ஃபைல்னா நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் கிளாஸ்ல இருக்க எல்லா ஃபைல்ஸுமே இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்னன்னா வெறும் இந்த மெயின் டாட் பிஒய் அண்ட் HTML ஃபைல் தான் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு டாக்கர் ஃபைல் இருக்கு, ரீட்மி ஃபைல் இருக்கு, ரெக்வயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு, பாடியாமல் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்து நம்ம ஒன்னொன்னா பேசப்படும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் லெட் மீ ஃபர்ஸ்ட் காப்பி ஆல் த கண்டென்ட். என்னோட மெயின் டாட் பிஒய் அப்படியே Ctrl+A Ctrl+C vi ஃபைல் நேம் main.py. நீங்க இது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, WinSCP கூட யூஸ் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாலும் ஓகே தான். என்னன்னா நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல உங்களுக்கு ஒரு லிங்க்ல இந்த ஃபைல் எல்லாம் கொடுக்க போறேன். இது எங்க வரணும்னா எனக்கு இந்த டெவலப்பர் டைரக்டரிக்குள்ள நீங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ண போறீங்க. அப்ப vi main.py என்டர் அடிக்கிறேன். இங்க இருக்கிற கோட் அப்படியே காப்பி இங்க பேஸ்ட் சேவ் பண்ணி குவிட். திருப்பி vi form.html HTML ஃபைல் என்ன பண்றேன், மொத்தமா Ctrl+A Ctrl+C காப்பி இங்க பேஸ்ட் சேவ் அண்ட் குவிட். ஸோ இப்போ அதே மாதிரியே டாக்கர் ஃபைலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணிருங்க, அதை அப்படியே காப்பி பண்ணிருங்க. vi டாக்கர் ஃபைல். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. பேஸ்ட் சேவ் அண்ட் குவிட். அதே மாதிரியே பாடியாமலா pod.yaml. ஆமா, இது வந்து நம்ம குபர்னெட்டிஸ்க்கு தேவைப்படும். அந்த ஃபைலையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு நான் எடுத்து வச்சிடுறேன். இதுல நம்ம சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல பண்ணுவோம். இப்போதைக்கு சும்மா பண்ற பேர்ல ஒரு ஃபைல் இங்க நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சொல்லுங்க. நான் டாக்கர் கிரியேட் பண்ணும்போது டாக்கர் பில்ட்னு கொடுக்கும்போது டாக்கர் பில்ட் எக்ஸ்னு நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வருது. நம்ம என்ன டாக்கர் ஸ்டெப்புக்கே போலையே. இல்லை சார், நான் இப்போ இல்லை, நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. இப்போ நம்ம இன்னைக்கு பண்ண தானே போறோம், நீங்க பார்க்க தானே போறீங்க. அதே டாக்கர் பில்ட் கமாண்ட் தான் நானும் ரன் பண்ண போறேன். ஓகே. ஸோ பாடியாமல் அண்ட் வேற என்ன ஃபைல் நமக்கு இருக்கு, இந்த requirements.txt VIREQUIREMENTS.txt. கரெக்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்பெல்லிங் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம requirements.txtன்றதையும் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு இங்க இருக்கிற கோட அப்படியே பேஸ்ட். அவ்வளவுதாங்க. சப்போ எல்எஸ் டைரக்டரி போட்டோம்னா நீங்களே பார்க்கலாம், ஒவ்வொரு ஃபைலுக்குள்ளேயும் கண்டென்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்க நம்பர் இருக்குனாலே உள்ள ஏதோ ஒரு டேட்டா இருக்கு, 0னா ஒழுங்கா காப்பி ஆகலன்னு அர்த்தம். ஸோ அப்போ எனக்கு ஒரு 5 ஃபைலு, 6வது ஃபைலும் ரீட்மி ஃபைலும் நான் அமைச்சிடுறேன். இது இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணா செஷன் எண்டிங்ல அமைச்சிடுறேன். அப்போ நான் மொத்தமா உள்ள போயிடும். நீங்க வேணும்னா இந்த கிட்டப் ரெப்போவை நீங்க க்ளோனே பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் கிளாஸ்ல எல்லாத்தையும் நான் கிட்டப் லிங்காவே கொடுத்துட்றேன். இப்போதைக்கு ரீட்மி ஃபைல் வேணாம். இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு 5 ஃபைல் நமக்கு இருக்குங்க. இது நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கிட்டப் ரெபாசிட்டரிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். அந்த கமாண்டை நீங்க தான் சொல்லி கொடுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், இங்க நான் ஜஸ்ட் அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்றேன். பாடியாமல், அப்புறம் REQUIREME requirements.txt கிரியேட் பண்ணீங்க. அதுக்கு அடுத்து ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணீங்க. அப்புறம் வேற ஃபைல் மிஸ்ஸிங், form.html. ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண டைரக்டரிஸ் இது எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜா நம்ம என்ன பண்ண போறோம்னா புஷ் த ஃபைல்ஸ் டு GitHub. ஓகே, ஸோ இப்போ முதல்ல என்னோட மெஷின்ல கிட் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். கிட் ஆல்ரெடி வந்துருச்சு. நீங்க உபுண்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிட் ஆல்ரெடி உள்ள இருக்குங்க. அது அப்படியே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த எல்லா ஃபைலையும் என்னோட GitHub ரெபாசிட்டரிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். அதுதான் நம்ம பண்ண போற அடுத்த ஸ்டெப். இப்போ நீங்க தான் என்ன பண்ண போறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ஸோ முதல் கமாண்ட், இந்த 5 ஃபைலையும் நான் GitHubக்கு நான் புஷ் பண்ண போறேங்க. என்னென்ன கமாண்ட்லாம் நான் அடிக்கணும், init ஃபர்ஸ்ட். ஓகே, init பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் git add
add. நம்ம ஒரு ஃபைலா கொடுக்கலாம். டாக்கர் ஃபைல், form.html Dot. பல ஃபைல்ஸ் இருக்குன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்துருங்க, which is டாட். என்னோட எல்லா இதுவும் ஆட் ஆயிரும். அதை நான் ஒரு தடவை செக்கும் பண்ணிக்கிறேன் ஆட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எல்லாமே ஆட் தான். ஆட் பண்ணிட்டு அடுத்து என்னங்க பண்ணணும்? git commit. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகே, நான் ஒரு மெசேஜை கொடுத்து கமிட் பண்ணிட்டேன். டன். ரூட்ன்ற பேர்லயே ஆட் ஆயிருக்கு. ஓகே, இருந்துட்டு போகுது. ரூட்டு ஆத்தர் பேர்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுது. ஓகே, ஃபைன் தான், பரவாயில்ல. கமிட் ஆயிடுச்சு. இப்போ முக்கியமான பார்ட், எனக்கு இந்த இதை என்னோட கிட்டப்புக்கு ரெப்போக்குனா புஷ் பண்ணணும். எப்படி புஷ் பண்ணுவேன்? சூப்பர் குட். கமாண்ட் சொல்லுங்க பாப்போம். Git remote add origin. டைரக்டா git push என்னால கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ணணும். என்ன செட் பண்ணுவீங்க? Login. Git remote add. login. சூப்பர். Add origin. சூப்பர். இங்க ஆரிஜின் பதில் உங்களுக்கு பிடிச்சமான என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. நார்மலா ஆரிஜின் தான். குட். ஃபைனலா ரெப்போ URL. சூப்பருங்க. நம்ம இந்த ரெப்போ URL சாட்டர்டே ப்ராஜெக்ட்னு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இத அங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபைனலா git push origin. நம்ம இப்ப பண்ணிருக்கிற கமிட் எங்க போய் விழுந்திருக்கும்? எந்த பிரான்ச்ல? Master. அவ்வளவுதான். சூப்பர். மாஸ்டர் பிரான்ச்னு கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் கேட்கும். என்னோட யூசர் நேம் ஐ அம் மித்ரன். பாஸ்வேர்ட் ஒர்க் ஆகாது. பாஸ்வேர்டுக்கு பதில் இப்ப நீங்க செஷன்ஸ்லாம் என்ன யூஸ் பண்றீங்க? பர்சனல் அக்சஸ் டோக்கன். அவ்வளவுதான். அப்ப நம்ம தெரிஞ்சதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டோக்கன் நான் ஜெனரேட் பண்ணிக்கிறேன். டெவலப்பர் செட்டிங்ஸ், பர்சனல் அக்சஸ் டோக்கன்ஸ், கிளாசிக் டோக்கன், ஜெனரேட்டர் நியூ கிளாசிக் டோக்கன். இது என்னன்னா ப்ராஜெக்ட் டோக்கன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்ப நான் ஆட் பண்ணிடுவேங்க ரீட்மி ஃபைல்ல. டோன்ட் வரி, பர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துரு. ஓகே, டன். காப்பி. இதை நான் பத்திரமா ஒரு நோட் பேட்ல எழுதி வச்சுக்கிறேன். யூசர் நேம் வந்து ஓகே, டன். ஸோ இப்போ எனக்கு ஒரு டோக்கன் ரெடி. இந்த டோக்கன் காப்பி ஆனதை இப்போ நான் இங்க ரைட் கிளிக் பண்ணாலே பேஸ்ட் ஆயிரும். ஆனால் இங்க பேஸ்ட் பண்ணதை காமிக்காது. ரைட் கிளிக் பண்ணிட்டேன், என்டர் அடிக்கிறேன், டன், சக்சஸ். ஸோ அப்போ நம்ம இங்க வந்து என்னோட இதுல நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு நான் பண்ண ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்றது என்னோட 5 ஃபைல்ஸோட எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மாஸ்டர் பிரான்ச்ல 2 minutes ago நீங்க எனக்கு கமிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். விச் இஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நம்ம கோடை எடுத்துட்டு வந்து கிட்டப்ல நம்ம புஷ் பண்ணியாச்சு. அப்போ நம்ம பண்ண ஆக்டிவிட்டி என்னன்னா நம்மளோட கோடை இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், புஷ் பண்ணிட்டோம். ஆஸ் வெல் ஆஸ் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இந்த பைத்தான் கோடு என்னன்னு தெரிஞ்சாச்சு, கிட்டப்ல எப்படி நம்ம புஷ் பண்றது அப்படின்றத நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம கத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இப்போ பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு சப்போஸ் இது வரைக்கும் நம்ம பண்ண ஆக்டிவிட்டியில ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்க ஆரம்பிக்கலாம். நானும் அதே கேப்ல நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ நம்ம அடிச்ச கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுல ஆட் பண்ணிடுறேங்க. என்னோட ரீட்மி ஃபைல்ல நான் ஆட் பண்ணிடுறேன். So far any doubts or any clarifications? ஸ்டேட்டஸ் கூட தேவையில்லை. இந்த அப்டேட்டட் ஃபைல்ஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்களா எண்ட் ஆஃப் தி செஷன்? ஆமாங்க, அதான் நான் இப்போ உங்களுக்கு செஷன் எண்டிங்ல நான் இந்த சாட்டர்டே ப்ராஜெக்டே நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, க்ளோன் பண்ணிக்கோங்க. இதுல நம்மளோட ரீட்மி ஃபைல் எல்லா ஃபைல்ஸுமே அதுல வந்துடும். இதான் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல இந்த URL யூஸ் பண்ணிக்கிறேன்.
ரியல் டைம் பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ன்றது இல்ல ரொம்ப லைக் யாராவது ஒருத்தவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் கேட்கறாங்கன்னா மட்டும்தான். இது பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ன்றது எதுக்குன்னா, இப்ப நீங்க நார்மலா என்னன்னா எல்லாருக்குமே அவங்க கிட்டப்ல அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும், கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இப்ப நார்மலா இதே ஃப்ளோவே எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஒரு பெயிண்ட் நான் டக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ யூ வில் ஹாவ் அ ரெபாசிட்டரி. That repo will be owned by the company. So யாருன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கம்பெனி நேம், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இன்ஃபோசிஸ்ன்ற கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க தான் என்னன்னா இந்த கிட்டப் ரெப்போவோட ஓனர். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ஒரு டெவலப்பர்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் பர்சன், இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ரீகாந்த்னு எடுத்துக்கிறேனே. ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு ஒரு கிட்டப் அக்கௌண்ட் இருக்கும் கரெக்டா. இது வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இப்போ இந்த பர்சனல் அக்கௌண்ட் வந்து உங்களோட பர்சனல் கிட்டப் அக்கௌண்ட். ஸோ இது வந்து பர்சனல் கிட்டப்னு எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த யூசர் ஸ்ரீகாந்த்க்கு யூசருக்கான பர்சனல் கிட்டப் அக்கௌண்ட். ஓகே, இப்போ ரியல் டைம்ல எப்படி ஆக்சஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனில அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த கிட்டப் ரெப்போ தான் ப்ராஜெக்டோட ரெபாசிட்டரி, ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட், பேங்கிங் டொமைன், டெலிகாம் டொமைன், ஏதோ ஒன் டொமைன். ஸோ இது வந்து ப்ராஜெக்டோட கிட்டப். ரெப்போ. ஓகே, இது ப்ராஜெக்டோட கிட்டப் ரெப்போ. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஸ்ரீகாந்தோட அக்கௌண்ட், கிட்டப் அக்கௌண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி மித்ரன், கொஞ்சம் சொல்லுங்க. மியூட் பண்ணிக்கிறீங்களா மத்தவங்கலாம்? சாரி டு சே திஸ். ஓகே, ஷூர். இப்போ நம்ம இங்க நான் கூட ஒரு தடவை கான்ஃபிகரேஷன்ல மியூட் ஆல் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ மியூட் ஆல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹோப் தே won't open this. ஓகே, ஸோ இப்போ ரியல் டைம்ல எப்படி இருக்கும்னா, இதே மாதிரியே இன்ஃபோசிஸ் தான் ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி அவங்க வச்சிருப்பாங்க. அந்த ரெப்போ ஏன்னா இன்ஃபோசிஸ் தான் என்னன்னா அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்றவங்க, அவங்க தான் ப்ராஜெக்டோ ஓனர்னே வச்சுக்கோங்க. அவங்க ஒரு ரெப்போ வச்சிருப்பாங்க சிமிலர் டு அவர் ரெப்போ. ஸோ இப்போ நான் என்னன்னா, நான் ஒரு எப்படி ஒரு கிட்டப் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், வெரிஃபை நிறைய இருக்கு, க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இங்க நான் எப்படி ஐஆம் வித்ரன் இருக்கோ அது வந்து என்னோட பர்சனல் அக்கௌண்ட். இந்த பர்சனல் அக்கௌண்ட்ல என்கிட்ட பல ரெபாசிட்டரிஸ் நான் வச்சிருக்கேன். அதே மாதிரியே இன்ஃபோசிஸ்ன்றது அவன் ஒரு கிட்டப் அக்கௌண்ட் வச்சிருப்பான், அதுல ஒரு ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரின்றது உங்களோட ப்ராஜெக்ட் ஆனது. இப்ப அவன் என்ன பண்ணுவானா, இங்க போயிட்டு நான் என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் எந்த ரெபாசிட்டரிக்குமே நான் என்ன பண்ணலாம்னா, நான் யூசர்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ செட்டிங்ஸ்ல போயிட்டு ஐ கேன் ஆட் யூசர்ஸ். அந்த யூசர்ஸ் என்னன்னா எனக்கு கொலாபரேட் பண்றதுக்காக. ஸோ இப்ப நம்ம அதே மாதிரி ஸ்ரீகாந்த்ன்றது ஒரு யூசர் இந்த கிட்டப் அக்கௌண்ட் வச்சிருக்கவர் என்னன்னா, என்னோட ப்ராஜெக்ட்ல அவர் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். என்ன பண்ணிடுவேன்னா, பெர்மிஷன் நான் கொடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ரெப்போவை நீங்க ஒரு ஃபோர்க் பண்ணி வச்சுக்குவீங்க. ஸோ ஃபோர்க்னா என்னன்னா, நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க ஒன்று எடுத்து வச்சுக்குவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட அந்த ப்ராஜெக்டோட ஃபோர்க்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க கமிட் எல்லாத்தையும் இதுல பண்ண போறீங்க. நான் வேலையை முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு புல் ரெக்வஸ்ட் திருப்பி இங்க இந்த ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு ரைஸ் பண்ணுவீங்க. மீனிங் நான் ஒரு ஃபீச்சரை முடிச்சிட்டேன், நான் பண்ணியிருக்கிற ஃபீச்சரை இந்த ப்ராஜெக்ட் ரெப்போக்கு ஆட் பண்ணிடுறேன். அப்ப உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற கோடுக்கு நீங்க பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ஸ் எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு நீங்க SSH பேஸ்ட் ஆத்தரைசேஷன் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அது உங்களோட அக்கௌண்ட்டை பொறுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. இதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ட்ரிபியூஷன்ஸும் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் யாருன்னா ஒரு சும்மா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சர்ச் பண்ணுவோமே, சும்மா ஆல்கோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவோம், ஆல்காரிதம்ஸ்லாம் நிறைய வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்ஸ் சர்ச் ஃபார் ஏதாவது ஒரு யூசர் நம்ம எடுத்துக்கலாம். டவுட், இப்போ நம்ம கமிட் பண்ண ஃபைல்ஸ் ஃபுல்லாவே மாஸ்டர் ரெபாசிட்டரியில தானே இருக்கு. மாஸ்டர் ரெபாசிட்டரினா ஆமாங்க, நம்ம இன்னைக்கு 2 ரெபாசிட்டரிலாம் வச்சிடல, 0 கான்ட்ரிபியூஷன்ஸ். நம்ம வச்சிருக்கிறது ஒரே ஒரு ரெப்போ தாங்க இன்னைக்கு. ஓகே, கிரியேட் பண்ண ரெப்போ சொல்றீங்க. ஆமா, சாட்டர்டே ப்ராஜெக்ட் ரெப்போ அதுதானே சொல்றீங்க. ஆமா, அந்த ஒரே ஒன்று தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒன்று இருக்கு.
ஸோ இப்போ 200 கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த லாஸ்ட் இயர். ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னா அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டப்பே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கும். ஸோ ரியல் டைம்ல அந்த மாதிரி தான் ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்டப் அக்கௌண்ட்ல கமிட் பண்றது எல்லாமே உங்களோட கான்ட்ரிபியூஷன், நீங்க என்னென்ன கமிட்லாம் பண்ணிருக்கீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மேப்ல காமிக்கும். நீங்க உங்களோட ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்ல ஒரு யூசராக இருந்து நீங்க அதுல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்படிதான் உங்களுக்கு ஆக்சஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம இது ஒரு கம்பெனிக்குமே மாறும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் உங்களுக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்குறாங்கன்றது சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கிட்டப்புக்கு நம்ம புஷ்ஷும் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்டெப் 2 கம்ப்ளீட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் 3க்கு நம்ம வரப்போறோம். ஸோ இந்த ஸ்டெப் 3 வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே இங்க ஒரு ஹால்ட் எழுத வேண்டியது எல்லாத்தையும் எழுதிட்டேன். என்னோட ரெப்போல என்னோட கோடு உள்ள வந்துருச்சு. ஜென்கின்ஸா இதுல சாட்டர்டே ப்ராஜெக்ட். ஸோ என்னோட பர்சனல் ரெபாசிட்டரியில சாட்டர்டே ப்ராஜெக்ட்ல என்னோட எல்லா ஃபைல்ஸும் உள்ள வந்துருச்சு. ஸோ எனி டவுட்ஸ் நம்ம அடுத்த செக்மெண்ட் போலாமா? கிளியர்ண்ணா. அந்த ரியல் டைம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? புரியலங்க. ரியல் டைம் இந்த ரியல் டைம் ப்ராசஸ் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? அந்த கிட்டப் சொல்றீங்களா? எஸ் எஸ் எஸ். கிட்டப்ல இப்போ நம்ம நார்மலாவே இப்போ நீங்க கிட்டப்ல போயிட்டு ஒரு 10 ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு கிட்டப் அக்கௌண்ட் இருக்குங்க. அந்த அக்கௌண்ட்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ மோஸ்ட்லி அவங்க ஒர்க் பண்ண போறது. ஸோ அந்த அக்கௌண்ட்ல ஒரே செகண்ட் என்னோட ஜஸ்ட் செகண்ட் ஹோல்ட் ஆன், என் மவுஸ் வந்து கிளிச் ஆகுது. இருக்குண்ணா இல்லைங்க, நம்மளோட என்ட்ரி ரூம்ல மவுஸ் இருக்கும்ல அது எடுத்து இருந்துருங்க. ஆமா என்னோட room ல இருக்கு. அப்படியே அங்க ஏதாவது பேப்பர் அந்த ரெசியூம் பேப்பர் இருக்கும்ல அது எடுத்து இருந்துருங்க. ஓகே கெஸ். ஸோ நான் அந்த கேப்ல நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ நார்மலா உங்களுக்கு நீங்க எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட்னா அது பிரைவேட் ரெபாசிட்டரியா இருக்கும். பப்ளிக் ரெபாசிட்டரி, பிரைவேட் ரெபாசிட்டரி. பிரைவேட் ரெபாசிட்டரி அந்த கம்பெனிக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த பிரைவேட் ரெபாசிட்டரியோட ஓனர் யாரா இருப்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் HashiCorp எடுத்துக்கிறேனே. லெட் மீ டேக் HashiCorp. அஃபிஷியல் இருக்கு. என்கிட்ட இருக்கா? செகண்ட். ஓகே. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸோ இப்போ நான் இங்க எக்ஸாம்பிளா எடுத்திருக்கிறது AWS Cloud Formation சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரி இருக்குங்க. ஸோ இப்போ என்னன்னா ஐ ஹாவ் டேக்கன் AWS Cloud Formation. இது வந்து நான் எப்படி ஐ ஆம் மித்ரன் சொல்லிட்டு நான் இருக்கணும் அதே மாதிரியே நான் இதே மாதிரி AWS Cloud Formationன்றது ஒரு கம்பெனி ஒரு யூசர் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இவங்க AWS கிளவுடுக்கு அடியில் வராங்க. ஸோ இவங்கிட்ட என்ன இருக்குன்னா பல ரெபாசிட்டரி வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரெபாசிட்டரி. இதில் நான் ஏதாவது ஒரு ரெபாசிட்டரி நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ நீங்க இங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்க இன்ஃபோசிஸ்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. இங்க வந்து உங்களோட ப்ராஜெக்டோட பேர் வச்சுக்கோங்க. இதுக்கு அடியில இங்க பாத்தீங்கன்னா 5 பீப்புள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருது. இந்த 5 பீப்புள் தான் யாருன்னா இந்த ரெபாசிட்டரியை மெயின்டைன் பண்றவங்க, ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஆத்தர் கிளிக் பண்ணாலே அவன் என்னென்ன கமிட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த ஆத்தரோட நான் அஃபிஷியல் கிட்டப் அவங்களோட பேஜ் நான் ஓப்பன் பண்ணனா
அந்த ஆத்தர் என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வரும். அப்ப ரியல் டைம்ல இப்படிதான் இன்ஃபோசிஸ் அதுல உங்களோட ப்ராஜெக்ட், அதுல நீங்க உங்க யூசரை, இப்ப நான் என்னோட யூசர் ஐஎம் மித்ரனா, அதே மாதிரி நீங்க ஒரு யூசர் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அந்த கிட்டப் அக்கௌண்ட்டை இந்த ரெபாசிட்டரி அடியில ஆத்தரை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நீங்க மாடிஃபை பண்றதுக்கு கமிட் பண்றதுக்கான பர்மிஷன்ஸ் எல்லாம் வந்துடும். அது வழியா தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே இந்த ரெபாசிட்டரிக்கு நீங்க ஒர்க் பண்ண போறது. எனி அதர் டவுட்ஸ்?